அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. உங்களுக்கு இன்று அற்புதமான முக்கியமான நல்ல ஒரு பதிவு மக்களே. சித்த மருத்துவத்தில் ரசத்தை வதம் செய்து அந்த பாதரசத்தை அதை மணியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மக்களே. அதான் சொல்கிறேன், என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே. நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு ஒரு மூலிகை மக்களே. இதை பாருங்கள், இந்த மூலிகை தான் மக்களே. இதற்கு பெயர் விடுதாரை என்று பெயர். விடுதாரை, நல்லா பாருங்கள் மக்களே. விடுதாரை இது எல்லை விட சிறிய இலையாக இருக்கும் மக்களே. இந்த இலை எல்லை விட சிறிய இலை. எள்ளு எவ்வளோ பெருசு? திலரதம் என்றால் எள்ளு. அந்த திலரதம் எல்லை விட சிறியதாக உள்ள ஒரு இலை விடுதாரை இலை. இந்த விடுதாரி இலை மக்களே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மக்களே. இது குஷ்டத்தை வெறியும் சரியாக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை மக்களே. இது இப்போது ரசமணி என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு ஃபார்முலா மக்களே. இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெளிவாக கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இந்த மூலிகை தான் விடுதாரை. இந்த மூலிகை இலைகளை பறித்து கொண்டு இதை பாதரசத்தை எடுத்து, அந்த பாதரசம் ரசத்திலேருந்து எடுக்கக்கூடிய ரசத்தை சுத்தி பண்ணி எடுக்கணும், இல்லைனா லிங்கத்திலேருந்து எடுக்கணும். லிங்கத்திலேருந்து எடுத்த அந்த ஒரு ரசத்தை இந்த விடுதாரி இதனுடைய இந்த இலைகளை பறித்து அந்த ரசத்தோடு ஒன்றாக போட்டு அரைத்து அதில் பூநீர் கொஞ்சம் போட்டு அதை லைட்டாக வாய் நீர்னு சொல்லுவாங்க. வாய் நீர் என்றால் வாய் நீர் அல்ல. வாய் நீர் என்றால் வாய் நீர் அல்ல. அதுதான் வெடியுப்பு ஜெயநீர். வெடியுப்பு ஜெயநீர். அந்த வெடியுப்பு ஜெயநீரும் இதனுடைய விடுதாரி இலையும் ரசத்தோடு சேர்த்து நீ ஒன்றாக அரைத்தாயானால் அந்த ரசம் நன்றாக மணியாக உருண்டு வரும். வெண்ணெய் பதத்திலே வெண்ணெய் போல் ஆகிவிடும் அந்த மணி. இந்த ரசத்தையும் இலையும் அரைக்கும் பொழுது உருண்டையாக ஆகிவிடும். அதுக்கப்புறமாக எடுத்து அதை உருண்டையாக உருட்டி அதை நீங்கள் தண்ணீரிலே போட்டு வைத்தால் அது கெட்டியாக மாறிவிடும் மக்களே. இது நல்ல ஒரு அற்புதமான மருந்து. அதோடு மாத்திரமல்ல, இது நல்ல ஒரு மருத்துவத்தின் நல்ல மருத்துவம். இதனுடைய இலைகளையும் இதனுடைய பட்டை இவையெல்லாம் எடுத்து நன்றாக நல்லா உலர வைத்து அதை காய்ந்த பின்பு இடித்து நன்றாக சல்லடையில் நல்ல துணியில் வஸ்திர காயம் செய்து இந்த ஒரு கண்ணாடி பாட்டிலே வைத்து கொண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு 1 கிராம் எடை அளவுக்கு இந்த பவுடரை நீங்கள் ஒரு வெந்நீரிலேயே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மேகத்திலே உள்ள உடம்பில் உள்ள மேக நோய்கள்லாம் போகும். மேக நோய்கள் போகும், குஷ்டங்கள் வரைக்கும் போகும், சொறி படைகள்லாம் போகும். நல்ல ஒரு அருமையான மருந்து. இது நல்ல ஒரு மருந்து மக்களே. ஆனால் அதோட இந்த ரசத்தை சுத்தி செய்த ரசத்தையும் இதையும் ஒன்றாக சேர்த்து அதை அரைத்து அதை நீங்கள் அதை உள்ளுக்கு சாப்பிடலாம் மக்களே. உள்ளுக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு அரை விராக நடை சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு அரை விராக நடை அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10 நாள் சாப்பிட்ணும், 10 நாள் இருக்கணும். இதுக்கு பத்திய மக்களே, உப்பு புளி இருக்கக்கூடாது மக்களே. உப்பு புளி இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க ஆனால் குஷ்டம் அது வரைக்கும் போயிடும் மக்களே. எல்லா நோய்களும் இது போகக்கூடிய தன்மையுடையது. அப்படி எல்லாம் நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு மூலிகை மக்களே. நன்றாக பார்த்துக்குங்க. இதை இது காடுகளில் இருக்கும். இது ஆடுகள்லாம் நன்றாக சாப்பிடும். நல்ல ஒரு இது மகளே. இது எல்லோரும் செய்வாங்க. சில பேர் உமிழ்நீரை உழுந்து எச்சிலை துப்பி அரைப்பாங்க. அதெல்லாம் இதை அந்த பாதை செய்கிறதுக்கு ஜெயநீர் விட்டு அரைக்கணும் மக்களே. இதான் என்னுடைய மூலிகை. நல்லா தெளிவாக பாருங்கள் மக்களே. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் இதை ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே. நல்லது மக்களே. நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மூலிகை.